பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம தியானத்துக்கு என்று திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம ஒரு வாசிக்கலாம். எரேமியா 29வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் முழு இருதயத்தோடும் தேவனை தேடுவீர்களானால் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று ஒரு ப்ராமிஸையும் என்ன செய்றாருன்னா, ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். அநேக விதமான வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு வேதம் சொல்லுகிறதான ஒரு வாக்குத்தத்தம், நீங்கள் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இதுவும் ஒரு வாக்குத்தத்தம் தான். ஆனால் அநேகர் இதை செய்வதில்லை, இதை வாஞ்சிப்பதும் இல்லை. என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ அவரை நான் தேடுகிறதான ஒரு காரியம் அவசியமாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சரை தேடுகிறதான ஒரு காரியம் போல இது அல்ல. இல்லை ஒரு நாட்டின் தலைவரை தேடி காரியத்தை செயல்படுத்துவதை போல இது அல்ல. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாய கர்த்தரை தேடுகையில் அதன் சில விஷயங்கள் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அவர் எப்பொழுதும் நம்மை அவர் நேசிக்கிறார். எப்பொழுதும் அவருடைய கண்கள் நம்மை காண்கிறது. நம்முடைய கண்கள் எதை காண்கிறது என்றதான ஒரு கேள்வி நமக்குள்ளே வேண்டும். எரேமியா இந்த காரியத்தை சொல்லும் பொழுது, முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நாம் தேடினோமா? அப்படி தேடும் பொழுது அவரை கண்டுபிடித்தோமா என்றதான ரெண்டு கேள்வியை நமக்கு முன்பதாக நம்ம வைக்கலாம். நான் அவரை தேடி இருக்கிறேன். எப்பொழுது தேடி இருக்கிறேன்? எப்படியெல்லாம் தேடி இருக்கிறேன்? எதற்காக தேடி இருக்கிறேன்? அப்படி தேடும் பொழுது எப்படியாக நான் கண்டுபிடித்தேன் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நான் கண்டுபிடித்திருக்கிறேன் என்றதான ஒரு காரியங்கள், இந்த கேள்வியெல்லாம் நமக்கு முன்பதாக வைக்கிறேன். சரி, இப்பொழுதும் நம் வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகலாம். யாக்கோபின் புஸ்தகம் 4:8 சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களா உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இருமனம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டு மனசா இருந்தீங்கன்னா அது பரிசுத்த குலைச்சலே அப்படிங்கிறது தான் தேவன் பார்க்கிறார். இரண்டு மனமா இருக்கிறதான காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறார். அப்போ தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். தேவனிடத்துல சேரும் பொழுது ரெண்டு மனசா சேரக்கூடாது, ஒரே மனதாய் சேர வேண்டும். சபையாகிய மணவாட்டி மணவாளனாகிய கிறிஸ்துவை ஒரே மனதோடும் உற்சாகத்தோடும் முழு இருதயத்தோடும் அவரை தேடும் மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுவதை போல நம்முடைய தேடுதலும் அப்படி இருக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 4:29 சொல்லுகிறது, அப்பொழுது அங்கே இருந்து என் தேவனாய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவும் வாக்குத்தத்தம். அவரை தேடும் பொழுது நான் கண்டடைகிறேன். தேவன் சொல்லுகிறார், நீ தேடுகள் என்னை என்ன செய்வாய், கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வாக்குத்தத்தம் தான். பெரும்பாலும் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாகனங்கள்லயோ பெரிய பெரிய இடங்களையும் நாம் பார்ப்பது இல்லை, மற்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்ப இதையும் நம்ம ஒரு வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு சேலஞ்சா கூட வச்சுக்கலாம். கர்த்தரை நான் தேட வேண்டும், கர்த்தரை நான் கண்டடைய வேண்டும். வேதத்துல நிறைய நீதிமான்கள் தேவனை கண்டடைந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே தேவ ஜனங்கள் என்று சொல்லப்பட இஸ்ரவேல் ஜனங்களோ, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமோ, மீதியான ஜனமோ அவர்களை கண்டுபிடித்தார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வியும் உண்டு. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்தாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறார். அவர் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேட வேண்டும். வாழ்க்கை முழுதும் அதிகமாக அவரை தேடி நாம் அவரை கண்டுபிடித்தாலும் அதிகமான அவருக்குள்ளாக இருக்கிற நிறைய விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் இன்னும் அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 7:7 சொல்லுகிறது, 7:8 தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனை நான் தேடுகிறேன். தேவனை தேடுகிறது நோக்கமே என்னுடைய ஜபத்தை நான் செய்கிறேன். நிறைய விஷயங்கள் உண்டு. இப்போ எரேமியா என்ன சொல்லுகிறாருன்னா, நீ எந்த அளவுக்கு தேவனை தேடுகிறாய், கண்டுபிடித்தாயா? நம்மவும் அதை தான் யோசிக்கிறோம். கர்த்தரை நான் தேடுகிறேன், நான் கண்டுபிடித்தேனா? நமக்கு முன்மாதிரியாய் போனதான கிறிஸ்துவை நம்ம பார்க்கலாம். அவரும் பிதாவாகிய தேவனை தேடினார். எப்படி தேடினார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம தேடுவோம்னு சொன்னா நிச்சயமாய் அவரை கண்டடையலாம்.
அவரும் நம்மளிடத்துல சேருவார் என்று யாக்கோபு 4:8 சொன்னதை போல நாம் அவரிடத்துல சேரும் பொழுது அவரும் நம்மிடத்துல என்ன செய்வாரு? சேருவார். மணவாளன் மணவாட்டி சேருகிறதான ஒரு காரியம் போல சபையும் கிறிஸ்துவும் தேவனுமா இருக்க வேண்டும். சரி, கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி ஃபாதரை தேடினார், பிதாவை தேடினார் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை பார்க்கும் பொழுது, உதாரணத்துக்கு முதல்ல காரியத்தை பார்க்கும் பொழுது, ஒரு நெருக்கமான ஒரு கூட்டம் அவரை சுற்றி இருக்கும் பொழுதும் அவர் தேவனையே தேடி போனார், பிதாவையே தேடி போனார். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் இஸ் இன்டிமேட் கிரவுட். ஒரு நெருக்கமான ஒரு கூட்டம் இருக்குது, அப்படி இருந்தும் பிதாவை தேடினார். முதல் கூட்டம் மத்தேயு 14:21 சொல்கிறது, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். 5000 பேருக்கும் தேவன் என்ன செய்யறாருன்னா உணவை என்ன செய்யறாருன்னா கொடுக்கிறார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய வேலை என்ன செய்யப்பட்டிருக்கு, முடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா, இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள், ஒரு இன்டிமேட் கிரவுட்னு சொன்னமே, ஒரு நெருக்கமான கூட்டம் சொன்னமே, இந்த சீஷர்கள் தான் இந்த நெருக்கமான கூட்டம். தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் என்று சொல்ல முடியாது. இவர்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள் தான். சீஷர்கள் பிதாவாகி தேவன் கொடுத்ததான ஜனம்தான். இவர்களுக்காக நிறைய விஷயங்களை அவர் செய்கிறது உண்டு. இவர்களுக்காக ஜெபித்தார், இவர்களுக்கு சகல காரியத்தை கொடுத்தார், சபை இவர்களுக்கு பொறுப்பிலை கொடுக்கிறார். நிறைய காரியங்கள் இவர்களை நம்பி காரியங்களை செயல்படுத்துகிறார், நிறைய ரகசியங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்படியெல்லாம் இருந்தும் இந்த சீஷர்கள் இவ்வளவு நெருக்கமான ஒரு கிரவுட், இன்டிமேட் கிரவுட், நெருக்கமான சீஷர்களா இருந்தாலும் கூட அவர்களை காட்டிலும் என்ன செய்தார் அப்படின்னா பிதாவை தேடினார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு பின்பு தனித்து ஜெபம் பண்ணி ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு ஊழியம் முடிந்து 5000 பேருக்கு எல்லாருக்கும் போஷித்து எல்லாம் நிறைவேற்றி ரொம்ப டயர்டா இருப்பார். இருந்தாலும் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் கிறிஸ்து என்ன செய்கிறார்னா தன்னுடைய நெருக்கமான தோழர்களை, தன் நெருக்கமான சீஷர்களையும் அவர் எங்கே அனுப்புகிறாருன்னா அவர்கள் தூரமா அனுப்பிவிட்டு தான் தேவனிடத்துல பிதாவினிடத்துல போய் ஜெபிக்கும்படியா என்ன செய்கிறார், கடந்து போகிறார் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. தனித்து ஜெபம் பண்ணி என்று வேதம் சொல்லுகிறது. நான் 14:24 வசனம் சொல்லுகிறது, அதற்குள்ளாக படவு நடக்கடலை சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியினால் அலையினால் அளவுபட்டது என்று சொல்லப்படுகிறது. இப்போ சீஷர்கள் இவர்கள் தனித்து விட்டபடினால அவங்க பிரச்சனைகளை மாட்ட போறாங்க. அது என்னவோ இருக்கட்டும். முதலாவது அதை நம்ம பிறகு பார்த்துக்கலாம். முதலாவது நான் தேவனிடத்துல கிட்டி சேர வேண்டும். இயேசு கிறிஸ்து கிட்டி சேர்ந்து கொண்டே இருந்த பிதாவினிடத்துல அவர் மாம்சத்துல வெளிப்பட்டபடியினாலே, அவர் மாம்சத்துல மனுஷனாய் வாழ்ந்தபடியினாலே, அவரை விட்டு தூரமா இருந்தாலும் அவர் பிதாவோடு ஒரு ஐக்கியம் வைத்து கொண்டே என்ன செஞ்சாரு, காணப்பட்டாரு. தூரமா இருந்தார் என்று சொன்னால் அன்று பரலோகத்துல அது பூமியில வருவதற்கு முன்பதாக அது பிதாவோடு ஒரு மடியில அவர் சின்ன பிள்ளையா அவர் நினைச்சாருன்னா அவர் அருகில இருக்கிறாரு, அதை விட்டு வருகிறார் என்று சொல்லுகிறேன். அப்போ இப்படி ஒரு தூரமா இருந்தாலும் பிதாவை தேடி 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 அவர் தேடுகிறவராய் காணப்பட்டார். அப்போ இன்ஸ்பைட் ஆஃப் அன் இன்டிமேட் கிரவுட், ஒரு நெருக்கமான கூட்டம் தன்னை சுற்றி இருந்தாலும், தன்னை நேசிக்கிற கூட்டம் தன்னை சுற்றி இருந்தாலும், அவருடைய இருதயமோ பிதாவின் மேலே நேசம் வைத்து கொண்டே இருந்தது. அந்த கூட்டத்தை வச்சு அவர் ஒரு குரூப் பிரேயர் நடத்தியிருக்கலாம், அதை அவர் செய்யல. தனித்து ஜெபிக்க அவர் மிகவும் ஆர்வமா இருந்தார், ஆவலா இருந்தார். அதை கிறிஸ்து நமக்கு ஒரு கட்டளை, நமக்கு ஒரு முன்மாதிரியா அவர் என்ன செய்யறாருன்னா கடந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ சீஷர்கள் முக்கியம் அல்ல, நம்ம நெருக்கமா இருக்கிறதான கூட்டம் முக்கியம் இல்ல, தேவனே எனக்கு முக்கியமா இருக்கிறார். இப்படி நான் தேட வேண்டும். முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் அவர்களை கண்டடையலாம். என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். கிறிஸ்து தேடினார், கண்டுபிடித்தார். எப்படி தேடினார்? நெருக்கமான கூட்டம் இருக்குது, அதை ஓரம் தள்ளிட்டு பிதாவை என்ன செய்யறாரு, தேடுகிறார். இப்ப நாமும் அப்படி தேட வேண்டும் என்கிறதான ஒரு முன் காரியத்தை காண்கிறோம். அப்ப முதல் கிரவுடு இன்டிமேட் கிரவுடு. அடுத்த ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டம் தேவை உள்ள ஒரு கூட்டம், a crowd in need. நம்மை சுற்றி சில நேரங்கள்ல தேவைப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கும். கட்டாயம் அவர்களுக்கு நம்மளுடைய நேரத்தையும் காரத்தையும் நம்ம செய்ய வேண்டியதா என்ன செய்யலாம் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து அதை எப்படி அவர் செயல்படுத்துகிறார், டேக்கிள் பண்றார் என்கிறத நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 30 வசனம் சொல்கிறது, அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது
அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதம் பேதுருவின் மாமிக்கு என்ன செய்திருக்கிறார். செய்த உடனே இந்த செய்தி ஏகமா என்ன செய்யுதுன்னா பற்றி எரிகிறது. சாயங்காலமான போது, சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். இப்போ தேவன் கிறிஸ்து அங்க அற்புதம் செஞ்சவனே எல்லாரும் அவரை தேடி வர்றாங்க. பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள் என்று சொல்லப்படுது. அவர் இருந்த வீட்டு வாசல்ல ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்து வந்து நிற்கிறது. பலவிதமான வியாதிகளினாலும் உபத்திரப்பட்டு இருந்த அநேகர் அவர் சுஸ்தமாக அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்தபடியால் அவைகளை பேசுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை என்று என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுது. இப்போ ஒரு முழு ஊழியத்தை அவர் செய்து முடித்திருக்காரு. ரொம்ப பயங்கரமான ஒரு ஊழியம். ஒரு முழு ஊரே தேவன் பக்கம் திரும்புது. பெரிய சுகம் உண்டாகுது. ஹீலிங் குரூசேட் என்ன செய்யுது நடக்குது. இப்போ அவர் நடத்திட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா 35ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அப்ப கால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே அவர் தேடுகிறதை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் மிகுந்த களைப்பா இருந்திருப்பார் நிச்சயமாய். ஆயினும் அதிகாலையில தேவனை தேடி என்ன செய்தார்னா வனாந்தரத்துக்கு கடந்து போகிறார். இட் இஸ் அன்பெசன்ட் ஏரியா, பட் ஸ்டில் அந்த இடத்துல தேவனை என்ன செய்யறாருன்னா தேடி ஜெபம் பண்ண போனார் என்று சொல்லப்படுகிறது. ஜெபம் பண்ணிட்டு இப்ப நிறைய விஷயங்களோடு அவர் வருகிறார். சீமோனும் அவனோடு இருந்தவர்கள் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டியமாதால் அவ்விடத்துகளுக்கு போகலாம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அங்க ஒரு கூட்டம் ரெடியா இருக்குது, ஒரு தேவை உள்ள கூட்டம் இருக்குது. அந்த முழு ஊருமே நிறைய பேர் சுகமாயிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் தேடி வர்றாங்க, அவருடைய வார்த்தையை கேட்க வருகிறாங்க, சுகமாகப்படியாக வருகிறார்கள். ஆனாலும் தேவநாய கர்த்தர் ஒரு தேவை உள்ள கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவர் அதிகாலையில பிதாவினிடத்துல ஜெபிக்கிறார். அவர் கேட்ட அடுத்த கிராமத்துக்கு என்ன செய்றாருன்னா கடந்து போகிறார். அப்ப எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத தேவனிடத்துல கிட்டி சேரும் பொழுது அது நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எப்போ ஒரு தேவை உள்ள கூட்டம் நம்மளை நெருக்கிக்கிட்டே இருக்கும், அந்த வேளையிலையும் நாம் தேவனை தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ எந்த சூழ்நிலையும் நானும் பிதாவாகிய தேவன், நானும் குமாரனாகிய தேவன், நானும் பரிசுத்தாவாகிய தேவனும் ஒரு உறவுல இருந்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ரொம்ப 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 அவசியமா இருக்கணும். அப்போ தேவை உள்ள கூட்டமா இருந்தாலும் சரி, ஒரு நம்மோடு நெருக்கமா இருக்கிற ஒரு கூட்டமா இருந்தாலும் சரி, அதை ஓரம் தள்ளிவிட்டு முதலாவது தேவன் தனி ஜபமாகவே இருக்க வேண்டியது கிறிஸ்து நமக்கு காண்பிக்கும் 2வது பாடமாக இருக்கிறது. அப்போ 3வது ஒரு கூட்டத்தை கூட பார்க்கலாம். இந்த கூட்டத்துக்கு ஒரு பிளசன்ட் கிரவுட் என்று வைக்கலாம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு கூட்டம், ரொம்ப விரும்பத்தக்கதான ஒரு கூட்டம் என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்காவின் 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவளை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமாவது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடி அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, லேவியர் புஸ்தகம் 14:2-32 சொல்லப்பட்டதெல்லாம் அவர் செய்ய சொல்றாரு. 5:14-15 லூக்கா சொல்லுகிறது. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரவிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேச கேட்பதற்கு அவரால் தங்கள் பிணிகளை நீங்கும் சுகம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் நீங்கின பிறகு அவர் அனுப்பிட்டாரு. இப்போ கேள்விப்பட்டு ஒரு பெரிய கூட்டம் வந்து ஒரு பிரசங்கத்தை கேட்க வர்றாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க வர்றாங்க. ஒரு நல்ல ஒரு கூட்டம், இதே தவிர்க்க முடியாத ஒரு கூட்டமா என்ன செய்யறாங்களோ இவர் இருக்கிறார்கள். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது 15-16, அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு கூட்டம் வந்து நிக்குது, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்க ரெடியா இருக்குது, ஒரு கூட்டம் நிக்குது. வேதம் சொல்லுகிறது அவரே கடந்து போயிட்டார். வேதம் ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கு withdrew அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவர் அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டாரு. அப்போ எங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத, ஒரு பிளசண்டான கூட்டம், நம்மளை விரும்புகிற ஒரு கூட்டம் நம்மளை தேடி வரலாம்.
இல்ல நம்ம செயல்பட வேண்டிய விஷயங்கள் கூட இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிறதை மாத்திரம் நம்ம செய்கிறவர்களா இருப்பதற்கு அதிகமாய் நாம் அவரோடு நெருங்குவது அவசியமாக இருக்கிறது. அப்ப முதல்ல ஒரு கூட்டத்தை பார்த்தோம், ஒரு நெருக்கமான கூட்டம், நம்மோட நல்ல இன்டிமேட்டா இருக்கிற ஒரு கூட்டம். அடுத்தது தேவை உள்ள ஒரு கூட்டம். அடுத்தது விரும்பப்படுகிற ஒரு கூட்டம். நல்ல ஒரு கூட்டம் தான், நல்ல மனிதர்கள் உள்ள சுற்றி இருக்கிற கூட்டம் தான். ஆனால் அது எனக்கு முக்கியம் அல்ல. தேவன் எனக்கு முக்கியமாக இருக்கிறார். செய்ய வேண்டியதை மட்டும் செய்துவிட்டு அதிக நேரம் தேவ சமூகத்தில் நான் போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அப்போ இந்த வார்த்தையின்படி நம்ம பார்க்கும் பொழுது எதை செய்யணும், எதை பேசணும், விசேஷமா யாக்கோபின் புஸ்தகம் நீங்க 3வது அதிகாரத்துல போனீங்கன்னா நாவை குறித்து அது தீ என்றும் எழுதப்பட்டிருக்கு. எப்படி பேசணும், என்ன செய்யணும், அது தேவ சமூகத்துல அதிகாலையில போய் நிற்கும் பொழுது அதிகமா தேவனோடு நெருங்க இப்படிப்பட்ட கூட்டங்கள் நம்மளை சுற்றி 3 வகையான கூட்டங்களை பார்த்தோம். இந்த கூட்டங்கள் நம்மளை கிட்ட வந்தாலும் அதை தாண்டி நான் தேவனிடத்துல போய் நிற்கணும். இயேசு கிறிஸ்து போனாரே, அவர் போனாருன்னா நான் போறதுக்கு எவ்வளவு ஈஸி. அவர் சீசரெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் போக வேண்டியது நான் போயிடுவேன். படகுல அவர் தலையா அனுப்பி விட்டு அவர் போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு தேவை தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யணும். பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்தின் காரியம் இந்த பூமியில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் பரலோகத்தின் சமூகத்திற்கு போக வேண்டியது அவசியம் அவசியம் அவசியமே. சரிதானா? அடுத்தது அப்போ இது ஒரு 3வது ஒரு கூட்டம், ஒரு விரும்பத்தக்க ஒரு கூட்டம். அடுத்த ஒரு கூட்டம் இருக்கு, விரும்பத்தகாத ஒரு கூட்டம், அன்பிளசன்ட் கிரவுட். அப்படி ஒரு கிரௌடையும் கூட கிறிஸ்து எப்படி அவர் பார்க்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சினகாக் பாத்தீங்கன்னா ஜெப ஆலயத்துக்கு அவர் போகிறாரு. ஒரு ஓய்வு நாளா இருக்கிறது. லூக்கான் புஸ்தகம் 6:6 சொல்லுகிறது, வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூமின கை வலது கை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாரரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொத்தமாகுவாரா என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. அவர்களோ மூர்க்க வெறிகொண்டு இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே, உடனே அவர் கிளம்பிட்டார், அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஐயா, ஒரு நல்லது செஞ்சு தீமை செய்து பாட அனுபவிக்க, நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தேவனாய கிறிஸ்து ஓய்வு நாள்ல ஒரு சூம்பின கை உள்ளவனுக்கு சுகம் கிடைச்சிட்டு, அவனுக்கு சுகம் கிடைத்தது குறித்து பரிசேயரும் ஆச்சரியமோ சந்தோஷமா படல, மாறாக குற்றம் காட்டும்படியாக அங்க வேதம் சொல்லுகிறது, அவர்களோ எப்படி இருந்தார்களாம் பாருங்க, மூர்க்கம் கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு மேல மூர்க்கம் கொண்டு இருக்கிற ஜனம். சில நேரம் நம்மளை சுற்றி ஒரு அன்பிளசன்ட் கிரௌட் இருக்கலாம், ஒரு அன்பிளசன்ட் சிச்சுவேஷன் இருக்கலாம், விரும்பப்படுகிறதான ஒரு காரியம் இல்லாதபடி ஒரு எதிர்மறையான ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலை நமக்கு விரோதமாக நமக்கு எழுப்பலாம், நமக்கு விரோதமான ஜனங்கள் வரலாம். ஆனால் அந்த நேரத்திலையும் நாம் தேவ சமூகத்திற்கு நாம் கடந்து போவோம் என்று சொன்னால், கர்த்தர் அங்கே இன்னொரு லெவலுக்கு போகத்தக்கதா, இல்லை என்றால் இன்னொரு தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றத்தக்கதாய் ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தரலாம். ஏனென்றால் அங்க வேதம் சொல்கிறது, 13ஆம் வசனம் சொல்கிறது, 6:13, பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். எப்போ இவங்க எல்லாரும் முணுமுறுத்து மூர்க்க வெறி கொண்ட பிறகு தேவ சமூகத்துல போய் இருக்கிறார், முழுவதும் ஜெபிக்கிறார். அவர் முழுவதும் என்ன செய்யறார், நாட்களில் அவர் ஜெபம் பண்ணி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். ஐயா, இப்படி நான் ஊழியம் செய்கிறேன், காரியம் செய்யறேன், எல்லாம் செய்யறேன், நன்மை செய்கிறேன், ஆனும் இப்படிப்பட்ட ஒரு முறுமுறுப்பான காரியம் நமக்கு வரலாம், நன்மை செய்து பாட ஆரம்பிக்கலாம். ஆனாலும் அந்த நேரத்தில் தேவனுடைய பலத்துக்காக முழுவதும் அவர்கள் ஜெபித்ததை போல நாமும் ஜெபிக்கும் பொழுது கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். விரும்பின கூட்டமோ விரும்பத்தக்காத கூட்டமோ, ஒரு இன்டிமேட்டான நம்மளோட நெருக்கமா இருக்கிறவர்களோ தேவைப்பட்டவர்களோ நெருக்கம் இல்லாதவர்களோ எப்படிப்பட்ட கூட்டமா இருந்தாலும் கூட்டத்தை ஓரம் தள்ளிட்டு தேவனை நோக்கி பார்ப்பது மிக மிக அவசியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. அல்லேலூயா. இந்த 5வது ஒரு கூட்டம் இருக்கு, இது நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இது என்ன கூட்டம் என்று சொன்னால், நம்மளுடைய உறவின் கூட்டமாக இருக்கிறது, கடமை செய்ய வேண்டிய கூட்டம், நாம் அவர்களுக்கு கடமை செய்ய வேண்டிய ஒரு கூட்டம். தேவன் இதை குறித்து நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:46 சொல்கிறது,
இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்துல பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். 48 தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் என்றார். அப்ப இங்க இயேசு கிறிஸ்துவ தேடி தாயாரும் சகோதரர்கள் என்ன செய்றாங்கன்னா வர்றாங்க, பேச வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. ஆனா அவர் கையை நீட்டி சொல்றாரு, இவர்கள் தான் எனக்கு காரியம் செய்கிறார், இவர்கள் தான் தாய், இவர்கள் தான் சகோதரன். யார் பிதாவின் சித்தத்தை செய்கிறார்களோ அவர்கள் தான் தாயும் சகோதரர்களுமா என்ன செய்றாரு இருக்கிறார்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை போல நானும் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்றால், அப்ப நானும் இவரை போல நானும் பேசணுமோ? இன்னும் வேதம் சொல்லுகிறது, லூக்காவின் புஸ்தகம் 14, 26, 27 வாசிக்கும் பொழுது, யாதொருவன் என்னிடத்துல வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியும் பிள்ளையையும் சகோதரனையும் சகோதரியும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் சிலுவை சுமக்க மாட்டான் விட்டால் அவனை சீஷனா இருக்க மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. அதே போலதான் மத்தேயு 10:36 முதல் 39 வரைக்கும் வாசிக்கீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு, என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எவனுக்கும் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னை விட மற்றவங்க யாரையும் அதிகமா நேசிச்சு எனக்கு பாத்திரன் அல்ல, குடும்பத்தை நேசிப்பின பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறார். என்ன அப்படின்னா, நானும் தேவனும் நெருக்கமா இருப்பதற்கு எப்படிப்பட்ட கூட்டங்களோ என்னென்ன சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் நான் தாண்டி தேவ சமூகத்தில் நாம் போய் கடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுதுதானே பிதாவின் சித்தத்தை நாம் செய்து நிறைவேற்றி பட முடியும். அவர் ராமுழுதும் ஜெபித்தார், எல்லா சூழ்நிலையும் ஜெபித்தார், தனித்து ஜெபித்தார். சிலவர் நீங்க சொல்லலாம், தனியா இருக்கிறேனே, இப்படி இருக்கிறேனே, தனிமையா விரும்பிதான் தேவன் கடந்து போய்கிட்டே இருந்தார். லூக்கா 4:1 சொல்லுங்க, ஒரு வனாந்திரத்துக்கு கடந்து போனாங்க, யார் இருப்பா, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆனா தேவன் நம்மளுக்கு சில நேரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நமக்கு அனுப்புவார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போவாதீங்க, கர்த்தர் உங்களை திடப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு விரும்பப்படாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொழுதும் கர்த்தர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து அப்பதான் சீஷர்களுக்கு அப்போஸ்தலர் என்றதான ஒரு பொறுப்பை அவர் கொடுக்கிறார். அன்று துவக்கப்பட்டதான அந்த பொறுப்பு இன்று வரைக்கும் ஏகமாய் உலகம் எங்கும் அது சுடர்களை போல பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட கூட்டம் உங்களை சுற்றி வந்தாலும் சரி, ஒன்றை நீங்கள் மறந்துவிட வேண்டாம், தேவனை நீங்கள் தேடுங்கள். எப்படி தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, அவர் ஒன்றில் நம்ம சேரத்தக்கதாய் நம்ம தேடணும் என்று சொல்லப்படுகிறது. தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார் என்று சொல்லப்படுது. இருமனம் மூலமாய் சேராதீங்க. ரெண்டு மனசோடு கர்த்தரிடத்துல போக முடியாது. உலகமும் வேணும் தேவனும் வேணும்னா போக முடியாது. மாறாக தேவன் மீது பற்றோடு நான் போக வேண்டும். சூழ்நிலையை சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்துக்கு நாம 5 வகையான கூட்டத்தை பார்க்கிறோம். 5 வகையான கூட்டமும் அவருக்கு தேடிதான் வந்துச்சு. அவர் விரும்புதோ விரும்பலையோ, அவர் செய்ய வேண்டிய கூட்டம் கூட அதுல இருக்குது. ஆனா எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்து விட்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் மிகவும் குறியா இருந்தார். அப்பொழுதுதானே சிலுவையில அவர் ஜெயம் எடுக்க முடிந்தது. ஈஸியா அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையில நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு என்று கொடுக்கப்படுகிற எல்லா சூழ்நிலையையும் உதறி தள்ளிவிட்டு தேவனை உங்களை விசுவாசத்தை துவக்கினரும் முடிக்கிறவமாகிய கிறிஸ்துவை நோக்கி ஒரு ஓட்டத்தை நம்ம ஓட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவால் ஒரு ஜெயம் எடுக்க முடியும் என்று சொன்னால், அப்போஸ்தலரால் ஒரு ஜெயம் எடுக்க முடியும் என்று சொன்னால், அவரிடத்துல கிட்டி சேர முடியும் என்று சொன்னால், அவரை தேட முடியும் என்று சொன்னால், எரேமியா 29:13 வாசிக்கும், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பிதாவை அவர் கண்டுபிடித்தார், பிதாவை தேடினார்கள், சீஷர்கள் கண்டுபிடித்தார்கள் இயேசுவை. நாமும் கண்டுபிடிக்க வேண்டும். அவரை தேடத்தக்கது, நம்மளுடைய தேடுதல் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாய் தேட வேண்டும். நாம் சேரும் பொழுது அவர் நம்மிடத்துல சேருவார். 2 மனசா இருந்தா சேர மாட்டார். அப்போ ஒரு கூட்டம் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளை ஒரு தேவை உள்ள கூட்டம், நமக்கு ரொம்ப நெருக்கமான கூட்டம், நம்மளை விரும்புகிற ஒரு கூட்டம், நம்மளை விரும்பாத ஒரு கூட்டம், நம்ம கடமை செய்ய வேண்டிய கூட்டம், எல்லா கூட்டமும் இருக்கலாம். எல்லா கூட்டமும் இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் நீங்கள் கிட்டி சேருவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பரலோகம் அதை எதிர்பார்க்கிறது. உங்களுடைய ஜெப நேரம், உங்களுடைய தனி ஜெபம் நேரம், உங்களுடைய சமையல் நேரத்தை விட, உங்களுடைய எல்லா காரியத்தையும் விட
அதிகமாய் போவதாக. உங்களுடைய ஃபேஸ் டைமை விட, உங்களுடைய சோசியல் மீடியா டைமை விட, உங்களுடைய எல்லா காரியத்தை விட தனி ஜெபம், தேவனிடத்துல கிட்டி சேரதான ஜெபம் நேரம் அதிகமாய் படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திட்டத்தையும் காரியங்களையும் நிச்சயமா நிறைவேற்றி கர்த்தருடைய ராஜ்யத்தை பூமியில நிலைநிறுத்த கர்த்தர் உங்களோடு உங்கள் மூலமாய் அவர் செயல்பட அவர் ஆவலாக இருக்கிறார். நீங்க நிச்சயமாய் நிறைவேற்றுவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.